ஹலோ ஆல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பைத்தானில் ஸ்ட்ரிங் டேட்டா டைப் பற்றி பார்க்க போகிறோம். ஸ்ட்ரிங்னா நத்திங் பட் குரூப் ஆஃப் கேரக்டர்ஸ் தான். சிங்கிள் கேரக்டர்ஸ் எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து ஒரு குரூப்பாக ஃபார்ம் பண்ணும்போது அதை தான் ஸ்ட்ரிங்னு பைத்தானில் சொல்கிறோம். ஸோ இந்த பைத்தானில் உள்ள ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம எப்படி கிரியேட் பண்ணலாம்னா 3 வேஸ் இருக்குது. அதுக்கு ஒன்று சிங்கிள் கோட்ஸ், இல்லை டபுள் கோட்ஸ், இல்லை ட்ரிபிள் கோட்ஸ் யூஸ் பண்ணி பண்ணலாம். நம்ம கோட்ஸ்னால் ஒன்றும் இல்லை, அது வந்து கோலன்னு சொல்லிட்டு ஒரு கீ இருக்குல்ல நம்ம கீபோர்டில், அதுக்கு பக்கத்தில் வந்து கோலனுக்கு என்டருக்கு நடுவில் வந்து சிங்கிள் கோட்ஸ் டபுள் கோட்ஸ் இருக்கும். ட்ரிபிள் கோட்ஸ் வந்து எப்படி ஃபார்ம் பண்ணலாம்னா 3 டைம்ஸ் நம்ம சிங்கிள் கோட்ஸ் யூஸ் பண்ணி டைப் பண்ணோம்னா அதான் வந்து ட்ரிபிள் கோட்ஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். 3க்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. என்ன வேற ஒன்று டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு சொல்கிறேன் அப்புறமா. அந்த ஸ்ட்ரிங் கிரியேட் பண்ணும்போது அதுக்கு நடுவில் நம்ம ஏதாவது ஸ்பேஸ் இல்லை டேப் ஸ்பேஸ் கொடுத்துருந்தோம்னா நமக்கு அதுவுமே ப்ரிசர்வ் ஆகும். அது வந்து நம்ம அதையும் ஸ்பேஸோடய சேர்த்து நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டி. அதுக்கப்புறமா பார்த்தா இப்போ இந்த ஸ்க்ரீனில் தெரியுற அந்த சிம்பிள்ஸ்லாம் இருக்குல்ல, பேக் ஸ்லாஷ் யூஸ் பண்ணி /t /n அப்படிலாம் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து என்னென்னா எஸ்கேப் சீக்வன்ஸ்னு பேர். அது ஒரு டாபிக் ஸ்ட்ரிங்கில். ஸோ அதுவும் என்னன்னு சொல்லிட்டு கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஐடில் வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஐடில் பிளாட்ஃபார்மில் வந்து நான் ஒரு நியூ ஃபைல் ஓப்பன் பண்ணிருக்கேன், string.pyன்னு சொல்லிட்டு. அதில் வந்து நான் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் ஸ்ட்ரிங்னு பிரிண்ட் பண்ணுறேன். ரைட் சைட் ஷெல்லில் வந்து அது அவுட்புட் ஆகிருக்கு. ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா, இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டை டெலீட் பண்ணிவிட்டு ஒரு வேரியபிள் ஏன்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறோம். அதில் வந்து ஒரு சிங்கிள் கோட்ஸ்க்கு நடுவில் வந்து ஸ்ட்ரிங் அப்போ நான் வந்து டைப் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு அதை நான் வந்து பிரிண்ட் பண்ணுறேன். பிரிண்ட் ஆஃப் ஏன்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். சேவ் பண்ணிட்டு ரன்னுக்கு நான் பண்ணி ஷார்ட்கட் சொல்லியிருந்தேன், ஃபங்க்ஷன் Fi. அதை கிளிக் பண்ணும்போது நமக்கு ரன் ஆயிடும். சைடில் வந்து நமக்கு ஸ்ட்ரிங்கு பிரிண்ட் ஆயிடுது. சரி, ஓகே. இப்போ வந்து சிங்கிள் கோட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம க்ரியேட் பண்ணுறோம். இதே நான் இப்போ என்ன பண்ணுறேன், டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பார்ப்போம். டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஸ்ட்ரிங் டைப் பண்ணாலும் அப்பயே நமக்கு வருதா இல்லைன்னு பார்க்கலாம். ஸோ நமக்கு அப்போ பிரிண்ட் பண்ணும்போது டபுள் கோட்ஸ்லேயே வருது. இதே நம்ம ட்ரிபிள் கோட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். 3 டைம்ஸ் வந்து சிங்கிள் கோட்ஸ் நம்ம அமைக்கும்போது நமக்கு ட்ரிபிள் கோட்ஸ் வந்துடும். ரன் பண்ணுறோம், அப்பயே நமக்கு வந்து பிரிண்ட் ஆகிடுது. ஸோ அப்புறம் எதுக்கு இப்போ 3 டைப்ஸ் ஆஃப் கோட்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டுனா, மல்டி லைனில் நம்ம வந்து ஸ்ட்ரிங்கை பிரிண்ட் பண்ணோம்னா அதுக்கு வந்து ட்ரிபிள் கோட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் அதே சிங்கிள் கோட்ஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு சிங்கிள் கோட்ஸில் ஹாய் வெல்கம் டு பைத்தான் லேர்னிங் அப்படின்னு கொடுக்குறேன். வந்து இப்போ நான் வந்து இங்கே ஒரு சிங்கிள் கோட்ஸால் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். நான் இப்போ சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணேன்னா என்ன ஆகுதுன்னா, அன்டெர்மினேட்டட் ஸ்ட்ரிங் லிட்டரல்னு வந்தது. இதுக்கு என்ன அர்த்தம்னா, சிங்கிள் கோட்ஸ் டபுள் கோட்ஸ் நம்ம யூஸ் பண்ணோம்னா ஒரு லைனில் மட்டும் தான் பிரிண்ட் பண்ண முடியும். டபுள் கோட்ஸ் என்ன ட்ரை பண்ணி பார்க்கலாம். டபுள் கோட்ஸ்லேயும் நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட் லைனில் ஒரு டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். அப்புறம் எண்டு 3rd லைனில் வந்து நான் லேர்னிங் முடிகிற இடத்துக்கு இன்னொரு டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணிட்டு இதை சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுறேன். பாருங்கள், அன்டெர்மினேட்டட் ஸ்ட்ரிங் லிட்டரல்னு சொல்லிட்டு ஒரு எரர் வருது, சின்டாக்ஸ் எரர். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இப்போ மல்டி லைனில் நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரிங்கை க்ரியேட் பண்ணி அதை பிரிண்ட் பண்ணோம்னா அதுக்கு தான் வந்து ட்ரிபிள் கோட்ஸ் யூஸ் பண்ணுறோம். இப்போ பாருங்கள், நான் 3 தடவை அந்த சிங்கிள் கோட்ஸ் நான் டைப் பண்ணோடனே எல்லா லைனுமே க்ரீன் கலரில் மாறிடுது. அப்படின்னா எல்லாமே ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் ஆகிட்டுன்னு அர்த்தம். ஸோ இப்போ வந்து நான் வந்து இப்போ சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணேன்னா ஃபுல்லாகவே பிரிண்ட் ஆகும். அதுவும் நான் எந்த ஃபார்மேட்டில் டைப் பண்ணேனோ அதே மாதிரியே பிரிண்ட் ஆகும். நான் வந்து ஹைங்கிறது ஃபஸ்ட் லைன்லையும் வெல்கம் டு செகண்ட் லைன்லையும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு பைத்தான்ங்கிறது வந்து 3rd லைனில் கொடுக்குறேன். அதே மாதிரி தான் வந்து நமக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ இந்தமாரி நமக்கு என்ன சின்டாக்ஸ் சேஞ்ச் ஆகாதபடிக்கு வேறு லைனில் மல்டி லைனில் பிரிண்ட் பண்ணோம்னா வந்து ட்ரிபிள் கோட்ஸ் யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ அப்புறம் இப்போ 2ஆவதாக பார்க்க போகிற டாபிக் என்னென்னா கன்கேட்டினேஷன். கன்கேட்டினேஷன் தான் வந்து ஒரு 2 ஸ்ட்ரிங்கை வந்து ஒன்றா மெர்ஜ் பண்ணோம்னா அது பேர் தான் கன்கேட்டினேஷன். இப்போ பாருங்கள், ஏங்கிற வேரியபிளில் வந்து என்ன பண்ணுறேன், ஹாய் அப்படின்னு கொடுக்குறேன். பிங்கிறதுல வந்து பைத்தான் அப்படின்னு நான் டைப் பண்ணுறேன். இப்போ இது ரெண்டையும் நான் வந்து ஒன்றா சேர்த்து பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே ஏ பக்கத்துலேயே வந்து பைத்தான்னு வரணும், ஏவும் பி பக்கத்தில் வரா மாதிரி. அப்போ வந்து A + Bன்னு கொடுக்குறேன். இப்போ சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணால் என்ன வருதுன்னு பாருங்கள், ஆன்சரில் ஹை பைத்தான்னு ஒன்றாவே பிரிண்ட் ஆகிடுது. ஸோ இப்போ நான் அந்த ப்ளஸ்ஸுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன், இப்போ ஸ்பேஸ் கொடுக்குறேன். வேணா பாருங்கள், இப்போ எரர்னு வரும். என்ன எரர் வருதுன்னா, பர்ஹாப்ஸ் யூ ஃபர்காட் இட் கமான்னு வருது. அப்படின்னா நான் ஏற்கனவே ப்ளஸ் கொடுத்துருந்தேன், ஸ்பேஸ் கொடுத்தா வரமாட்டேங்குது. நான் இப்போ கமா கொடுக்க சொல்லுறாரு. சரி, கமா கொடுக்குறேன். இப்போ என்ன வருதுன்னு பாருங்கள், கமா கொடுத்தா என்ன வருதுன்னா ஒரு ஸ்பேஸோட வருது. ஏற்கனவே பாருங்கள், கமா கொடுக்காம நான் ப்ளஸ்ன்னு கொடுத்துருந்தப்ப என்ன ஆனிச்சு, கன்கேட்டினேட் ஆனிச்சு. ரெண்டும் ஒன்றா சேர்ந்துச்சு. ஹைக்கும் பைத்தானுக்கும் நடுவில் ஸ்பேஸே இல்லாதபடிக்கு ஒன்றா பிரிண்ட் ஆனிச்சு. இப்போ கமா கொடுக்கும்போது என்ன ஆகுது, 2 தனித்தனி ஸ்ட்ரிங்கு 2 தனித்தனியாக தான் பிரிண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு 2க்கு நடுவில் வந்து ஸ்பேஸ் பாரோட பிரிண்ட் ஆகுது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், எனக்கு வந்து இப்போ வேரியபிள் ஸ்ட்ரிங்கை ஸ்டோர் பண்ணி தானே நம்ம பிரிண்ட் பண்ணோம். எனக்கு அப்படி பண்ண தேவையில்லை. நான் டேரெக்டாகவே என்ன பண்ணுறேன், ஹலோ பைத்தான்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ண போகிறேன்.
எப்படின்னா டேரெக்டாகவே அந்த ஸ்ட்ரிங்கை கொடுக்குறாங்கல்ல பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்குள்ளேயே ஹலோ கமா இன்னொரு ஸ்ட்ரிங்கு பைத்தான் அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை சேவ் பண்ணுறேன். ரன் பண்ண பாருங்க, இப்போ ஏற்கனவே என்ன ஏ பின்னு நம்ம ரன் பண்ணியிருந்தப்ப பிரிண்ட் பண்ணப்போ ஸ்பேஸோட வந்துச்சு, ப்ளஸ்னு கொடுத்தப்போ ஸ்பேஸ் இல்லாமல் வந்துச்சு. இப்போ பாருங்கள் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்குள்ளே 2 ஸ்ட்ரிங்கை வந்து கமா செப்பரேட் பண்ணி நான் பிரிண்ட் பண்ணுறேன். அப்போயே அது வந்து 2 தனித்தனி ஸ்ட்ரிங்கு ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு ஒரு ஸ்பேஸோடய கொடுக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், அதேமாரி ஒரு ப்ளஸ் கொடுத்துக்கிறேன், நடுவில் மேலேயும் ப்ளஸ் கொடுத்துக்கிறேன். நமக்கு ஏற்கனவே மேலே ப்ளஸ் கொடுத்தா கன்கேட்டினேட் ஆகிட்டு ஒன்றா சேர்ந்ததுன்னு தெரியும். இப்போ கீழே 2 ஸ்ட்ரிங்கையும் டேரெக்டாக கொடுக்கும்போது நான் ப்ளஸ் கொடுக்குறேன். இப்போ பாருங்கள் இப்போயும் ஒன்றா சேர்ந்துடும். அப்போ நம்ம கன்கேட்டினேஷன் டாபிக் பார்த்துட்டோம். என்னென்னா 2 ஸ்ட்ரிங்கு இல்லை எத்தனையோ ஸ்ட்ரிங்ஸை வந்து ஒன்றா சேர்க்க நம்ம யூஸ் பண்ணுற அந்த கான்செப்ட் தான் கன்கேட்டினேஷன் பேர். இப்போ நம்ம என்ன பார்க்கலாம்னா எஸ்கேப் சீக்வன்ஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். எஸ்கேப் சீக்வன்ஸ்னால் என்னென்னா, இப்போ உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நான் டைப் பண்ணுறேன், வாட்ஸ் யுவர் நேம் அப்படின்னு நான் டைப் பண்ணுறேன். வாட்ஸ் யுவர் நேம் அப்படின்னு டைப் பண்ணுறேன். டைப் பண்ணிட்டு இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கோமா, இப்போ அது பிரிண்ட் ஆகணும் தானே. ஆனால் என்ன வருது பாருங்கள், எரர் வருது, அன்டெர்மினேட்டட் ஸ்ட்ரிங் வருது. அப்படின்னா என்னென்னா, நான் என்ன பண்ணுறேன்னா பிரிண்ட்லேயும் என்ன வரணும்னா, இந்த நான் செலக்ட் பண்ணியிருக்கிறேன் இந்த ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட்டில் வரணும்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த டிகேஸுக்கு நல்ல ஒரு கோட் இருக்குல்ல, அப்பாஸ்ட்ரஃபி இருக்குல்ல, அது வந்து பிரிண்ட் ஆகாது. ஏன்னா அது ஏன் பிரிண்ட் ஆகுதுன்னா, இந்த ஃபஸ்ட்டு உள்ளதும் இந்த செகண்ட் உள்ளது இருக்குல்ல, இது ரெண்டும் சேர்த்து ஒரு ஸ்ட்ரிங் ஆகும். பேலன்ஸ் எல்லாம் ஒரு லிட்டரலாகவும் போயிடுது, அது ஸ்ட்ரிங்காகவே கன்சிடர் பண்ணல. அதையும் நம்ம கன்சிடர் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா, அதுக்கு வர கான்செப்ட் தான் எஸ்கேப் சீக்வன்ஸ். இப்போ இது ரெண்டும் இருக்குல்ல, இது ரெண்டும் சேர்ந்தது தான் ஒரு எஸ்கேப் சீக்வன்ஸ். நமக்கு தேவை இந்த சிங்கிள் கோட்டை பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் வரணும் ஆன்சரில். அது வராது, ஏன்னா ஏற்கனவே ஃப்ரண்ட்டில் ஒன்று இருக்குது, இது ரெண்டும் சேர்ந்துருக்கு. ஸோ நம்ம அதை வர வைக்கணும்னா என்ன பண்ணணும்னா, இதுக்கு முன்னாடி வந்து ஒரு பேக் ஸ்லாஷ் போட்டுக்கிட்டால் நமக்கு பிரிண்ட்டில் அது வந்துடும். இப்போ நான் வாட்ஸ் யுவர் நேம்னு வந்துடும், முதல்ல வரல, இப்போ வருது. இப்போ இதேமாரி சிங்கிள் கோட் பண்ணலாம், டபுள் கோட் பண்ணலாம், நியூ லைனு, டேப் ஸ்பேஸு, பேக் ஸ்லாஷ் எது வேணாலும் பண்ணலாம். இப்போ நம்ம வந்து இதே காப்பி பண்ணி வச்சுப்போம், இந்த ஸ்டேட்மெண்ட்டு காப்பி பண்ணிட்டு ஒரு 5 ஸ்டேட்மெண்ட்டு போட்டுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு இதில் சிங்கிள் கோட் இருக்குது, இப்போ செகண்ட் இதில் வந்து நம்ம டபுள் கோட் யூஸ் பண்ணிப்போம், தேர்டில் வந்து பேக் ஸ்லாஷே யூஸ் பண்ணிப்போம், ஃபோர்த்தில் வந்து டேப் யூஸ் பண்ணிப்போம், ஃபிஃப்த்தில் வந்து நியூ லைன் யூஸ் பண்ணிப்போம். இப்போ நான் சேவ் பண்ணிட்டு இதை ரன் பண்ணுறேன். 5மே ஒரே நேரத்தில் பண்ணிட்டு ஆகும். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம எஸ்கேப் சீக்வன்ஸ் யூஸ் பண்ணி சிங்கிள் கோட்டை பிரிண்ட் பண்ணிட்டோம். ரெண்டாவதுல எஸ்கேப் சீக்வன்ஸ் யூஸ் பண்ணி டபுள் கோட்டை பிரிண்ட் பண்ணிட்டோம். மூணாவதுல பேக் ஸ்லாஷே பிரிண்ட் பண்ணிட்டோம். நார்மலாக பேக் ஸ்லாஷ் பிரிண்ட் ஆகாது. இப்போ நமக்கு எஸ்கேப் சீக்வன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து 2 பேக் ஸ்லாஷ் போட்டதுனால பேக் ஸ்லாஷ் பிரிண்ட் ஆகிடுது. இதே நான் இந்த இடத்துல பாருங்கள், எனக்கு இந்த இடத்துல இதேமாரி பிரிண்ட் ஆகணும். இப்போ இதில் உள்ள ஸ்டேட்மெண்ட் பற்றி பார்த்தா இந்த 5th ஸ்டேட்மெண்ட்டில் பாருங்கள் நியூ லைன் இருக்குது, பேக் ஸ்லாஷ் என்ன நியூ லைன் அர்த்தம். அதனால என்னாச்சு, வாட்டுங்கிற ஒரு லைனும் பேலன்ஸ் வந்து 2 லைன் போயிடுச்சு. இந்த பேக் ஸ்லாஷ் டீங்கிறது என்ன அர்த்தம்னா டேப் ஸ்பேஸ் பண்ணுன்னு அர்த்தம். ஸோ ஒரு டேப் அளவுக்கு எவ்வளோ ஸ்பேஸோ அந்த 4 ஸ்பேசஸ் கிட்டக்க இடம் விட்டு அடுத்து போய் பிரிண்ட் ஆகுது. இப்போ எனக்கு என்ன பண்ணணும்னா, இந்த மற்ற ஸ்டேட்மெண்ட்லாம் நான் டெலிட் பண்ணிடுறேன். பண்ணிவிட்டு எனக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் உள்ளே இருக்குல்ல, அந்த கோட்ஸ்குள்ளே உள்ளது, இது அப்படியே எனக்கு பிரிண்ட் ஆகணும்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போ நான் ரன் பண்ணும்போது என்ன ஆகும், அது அப்படியே பிரிண்ட் ஆகாது, நியூ லைனுக்கு போயிடும். ஏன்னா பேக் ஸ்லாஷ் என்ன அர்த்தம்னா நியூ லைன் அர்த்தம். பேக் ஸ்லாஷ் கொடுத்தேன்னா என்ன ஆகும்னா, ரன் பண்ணும்போது அப்படியே பேக் ஸ்லாஷ் ஒரு பேக் ஸ்லாஷோட வந்து நிற்கும். ஏன்னா 2 பேக் ஸ்லாஷ் கொடுத்தோம்னா அதுக்கு என்ன அர்த்தம், ஏதாவது ஒன்றை மட்டும் பிரிண்ட் பண்ணணும். ஸோ 2 பேக் ஸ்லாஷ்க்கு ஒரு பேக் ஸ்லாஷ் வந்துடும். மற்றபடி மற்ற கண்டென்ட்லாம் அப்படியே வந்துடும். இந்த சேம் கண்டென்ட்டை வேறு ஒரு வகையாக பண்ணலாம். நம்ம எப்படி பண்ணலாம்னா, ஃபுல்லத்து காப்பி பண்ணிப்போம், பண்ணிட்டு ரா ஸ்ட்ரிங்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது, பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த ஸ்ட்ரிங் இருக்குல்ல 2 கோட்ஸு அதுக்கு முன்னாடி போய்க்கோங்க. போயிட்டு ஒரு கேபிட்டலில் ஒரு ஆர் டைப் பண்ணிடுங்க. டைப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இது என்ன அர்த்தம்னா, இதில் உள்ள நம்ம பண்ணிருக்கோம்ல, இது எதையுமே கன்சிடர் பண்ணாது. உள்ள நம்ம என்ன எஸ்கேப் சீக்வன்ஸ் பண்ணியிருந்தாலும் அதை கன்சிடர் பண்ணாது. என்ன பாருங்கள், இப்போ நான் சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுறேன். என்ன டைப் பண்ணாமோ அது அப்படியே பிரிண்ட் ஆயிரும். உள்ள நீங்கள் என்ன எஸ்கேப் சீக்வன்ஸ் கொடுத்துருந்தாலும் பாருங்கள், நான் வேணால் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நியூ லைன் எஸ்கேப் சீக்வன்ஸ் பண்ணுறேன், அப்புறம் ஒரு டேபுக்கானது பண்ணுறேன். இது எதுவுமே அதில் வந்து சென்ஸ் ஆகாது. அதுதான் ரா ஸ்ட்ரிங்னு பேர். உள்ள எஸ்கேப் சீக்வன்ஸ்க்கான என்ன ஒரு சின்டாக்ஸ் கொடுத்துருந்தாலும் அது எதுவுமே அதில் எக்ஸிக்யூட் ஆகாது. டேரெக்டாக நம்ம என்ன டைப் பண்ணோமோ அது அப்படியே பிரிண்ட் ஆகும். இது வரைக்கும் பார்த்ததில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. பைத்தான் பிளேலிஸ்ட்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ பார்த்துக்கோங்க. தேங்க்யூ ஆல்.